இந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். டெட் ப்ரமோஷன் கேஸில் தீர்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்னும் இதனுடைய வழக்கு விசாரணை தொடரணும்னு பல பேர் பல விதமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை ஒரு அட்வொகேட் பயன்படுத்தியிருக்கிறார். அதனுடைய விவரங்களை ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு நியமனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை என்று அரசு வாபஸ் வாங்கிவிட்ட நிலையில் மதுரையில் சுப்பிரமணியம் பெஞ்ச் அவங்க டெட் நியமனத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்கோம். 2016 அது டிஸ்மிஸ் ஆகிருக்கு. இதை மீண்டும் விசாரிப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு கொடுத்ததை கேன்சல் பண்ணி மீண்டும் இந்த விசாரணை தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் இன்றைக்கி வாதாடி இருக்கிறாரு. இன்றைக்கி என்ன தேதி பார்த்திங்கன்னா 15 ஏப்ரலில் செவ்வாய்க்கிழமையில் வாதாடி இருக்கிறாரு. அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டது தான். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இது சார்ந்த விஷயங்களிலே உங்கள் தரப்பு நியாயம் சரியாக இருக்குமானால் முறையாக நீங்கள் வழக்கு பதிந்து அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்காக எஸ்எல்பி பதிந்து எடுத்துட்டு வாருங்கள். அப்பொழுது தான் விசாரிக்க முடியும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ரிசர்வ் செய்யப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விவாதங்கள் இன்று நடைபெற்றுள்ளது. அதை நீங்கள் காணொலியில் நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்குமன்னோ இப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து அந்த வீடியோவும் வருது, நீங்கள் பாருங்கள். அதாவது மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட் வேண்டாம் என்று முதலில் தமிழ்நாடு அரசு வேண்டும் என்று முதலில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது. பிறகு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே வாபஸ் வாங்கினார்கள். அதற்கிடையிலே சுப்பிரமணியம் பெஞ்ச் அவர்களால் மதுரையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனால் மைனாரிட்டி ஸ்கூலுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற தீர்ப்பு கிடச்ச நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதை ஒரு பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது ஏன் அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்கிட்ட அதே நீதியரசர் திபன் கர்த்தத்தா மற்றும் நீதியரசர் மன்மோகன் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா, அந்த டெட் ப்ரமோஷன் வழக்கில் மைனாரிட்டி பள்ளிகளுக்கும் டெட் வேணுமா வேணாமாங்கிற வழக்கு சேர்ந்து நடந்திருக்கிறதுனால, இன்டகிரேட்டடாக நடந்திருக்கிறதுனால, அதனோட சேர்த்து விசாரிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மதுரை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பையும் எடுத்துக்கொண்டு அங்கு விவாதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அது 100% நீதியரசர் மன்மோகன் மற்றும் நீதியரசர் திபன் கர்த்தத்தா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக புது முயற்சிகளை ஒவ்வொருவரும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் தீர்ப்பு விரைவில் வர உள்ளது. அதனை அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொன்னவற்றிற்கான ஆதாரங்கள் பின்னே உள்ள வீடியோ கிளிப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து ஆசிரியர் பெருமக்கள் அறிந்து கொள்ளவும். கூடுதல் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவரும் அவருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் மறுபடியும் தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். What is the prayer in the writ petition? 2016. That 2016 order does not give you any cause of action. Well, see, the representation was pending when you filed the writ petition. The writ petition got dismissed. That was on a different. No, absolutely. On which post do you want to be appointed? Now, it's not a matter of post. We will not allow this. Millards, in case I'm bound by all the Millards, I'll be. You wait for our order in the connected appeals. Millards, I'll be bound. Thereafter, if you have a right, you have a right. If you don't have a right, you don't have a right. Millards, let it be that Millards. No. Why should we tax? Millards, I'll be bound by that judgment. Millards, at least that particular. Let me talk. Withdraw this. Choice is yours. I'll withdraw it. I'll liberty to file it again. Liberty also will be granted. Dismissed as withdrawn.
Well, I'll have a very last chance, my lords, because my lords, You look here. You are a TET qualified now. I understand. Why don't you compete with the others and get a job? Well, I am already appointed in a minority institution. No. That minority institution, Justice Ramasubramaniam in the High Court has said that you could not have been appointed because there was surplus teachers. Well, There was no vacancy where you could have been appointed. Your appointment has been had to be legal. Look here, sir. Justice Ramasubramaniam's division bench order has even been upheld by this court. So where is your contradiction? Well, I'm Look, challenging. you are challenging 2016 order. When was your SLP dismissed? Well, it's 2000. It is before that. 2018. I understand. What? My lords, Sir, we have read our bill. We know what the facts are. my lords, Right. SLP, If the departmental officer has rejected your representation in 2016 yes, and you challenge Justice Ramasubramaniam's DB order in the Supreme Court in 2018 and the SLP gets dismissed, what remains of the 2016 order? well, that particular order was on a separate course of action. Sorry. Well, kindly grant me a large chance. my lords. Nothing. Well, any judgment your law. Nothing. If on the basis of our judgment in the reserve matter, if you have any right, you can always exercise. Liberty. Nobody's payment. My liberty matters. No liberty. You should not have like this SLP, generating false hopes in the minds of the litigant. Huh? What is this? This is abuse of the process. Well, I understand. This is abuse of the process. I thought I don't want to miss the case to our last chance. Next matter. Obliged. This